ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா என்னும் ராஜா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு இருந்த நேரத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவரோடு பேசினார். இதோ நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்ல சொன்னார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை காண முடியும். அப்படி இருக்கிற பொழுது எசேக்கியா மிகவுமாய் அழுது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இப்பொழுதும் கூட ஒரு சில காரியங்களை நீங்கள் மனதில் வைக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். ஒன்று, தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் சேரும் பொழுது கிரியை பலமாயிருக்கிறதல்லவா? எப்பேற்பட்ட கிரியை தேவன் செய்கிறார்! ஆம், நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மாத்திரமே தேவனுக்கும் நமக்கும் நடுவே தடுப்பு சுவராக நிற்க முடியும். அது மட்டும் இல்லை என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார், பதில் தருகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் பக்தன் இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தாவே, என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. நாம் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அது துருத்தியிலே அந்த கண்ணீர் வைக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் தேவன் நம்முடைய கண்ணீருக்கு கட்டாயம் பதில் அளிப்பார் என்பதையும் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இங்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் விசேஷ விதமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விண்ணப்பம் பண்ணுதல் தவறாமல் நாம் செய்வது அவசியமாயிருக்கிறது. அவ்வாறு விண்ணப்பம் பண்ணி நம்முடைய குடும்பத்தை கட்டவும் காக்கவும் தேவனுடைய சமூகத்திலே நிலைநிறுத்த பெறவும் நாம் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேலும் ஒரு சிறு ஜெபம் செய்தார், அழுது கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணினார். உடனே ஆண்டவர் 15 வருடம் கூட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் நாம் கூட ஒரு சிறு ஜெபம் செய்து விட்டால் பெரிய பெரிய கிரியைகள் நடந்துவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எசேக்கியா என்னும் ராஜா கர்த்தருக்கு ஏற்கனவே அருமையாய் வாழ்க்கையிலே ஓடி வருகிற போது ஓடிய ஓட்டம் மற்றும் அவர் விசேஷ விதமாய் தேவனுக்கு முன்பதாக நலமும் உண்மையுமாய் செய்த காரியங்கள் ஏராளம் இருந்தன. வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏசாயா 38:3 பாருங்கள், அவர் இவ்விதமே ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படியானால் இந்த எசேக்கியா என்ன கிரியைகளை அவர் செய்திருந்தார் என்று வேதாமத்தில் பார்ப்போமானால் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்திலே விசேஷ விதமாக அருமையாய் அவர் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரித்த விதம் எழுதியிருக்கிறது. வேதாமத்தில் நீங்கள் பாருங்கள், 2 நாளாகமம் 30:1ஆம் வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினார் இந்த எசேக்கியா. அவர் பண்டிகை கொண்டாடின போது ஜனங்கள் மிகவுமாய் கர்த்தரை துதித்தார்கள். அதற்கு இவர் முன்னணியில் நின்றார். 2 நாளாம் 30
22 பாருங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா ஜனங்களும் 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த எசேக்கியா ராஜா அங்கு இருந்த லேவியரோடு நல்ல விதமாய் அன்பாய் பேசி பண்டிகை நல்லா நம்ம கொண்டாடணும், கர்த்தரை உயர்த்தணும், அன்பாய் பட்சமாய் பேசினார். 7 நாள் பண்டிகை கொண்டாடினார்கள். அதற்கு பிறகும் விசேஷ விதமாய் 23 வசனம் பாருங்கள். பின்பு வேறே 7 நாளளவும் பண்டிகை ஆசரிக்க சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். 7 நாள் பண்டிகை முடிஞ்சிருச்சு. திரும்பமா யோசிக்கிறாங்க, கர்த்தருக்கு இன்னும் 7 நாள் பண்டிகை கொண்டாடலாமா? எல்லாரும் ஓகே, எல்லாரும் தீர்மானித்தார்கள். 7 நாள் பண்டிகை கொண்டாடினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் விசேஷ விதமாய் முன்னின்று செய்தது யார்? இந்த எசேக்கியா என்னும் ராஜா. அப்படியானால் சாதாரணமா ஒரு சிறு ஜெபம் பண்ணினதற்கு 15 ஆண்டுகள் டக்குன்னு ஆண்டவர் கூட்டல. அதற்கு பின்னணியாக இவ்வளவு நற்கிரியைகள் நிற்கிறது. பார்த்துடுங்க. உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆனா அதுல விண்ணப்பத்தில் என்ன சொன்னாரு? நான் செய்த நலமானவைகளெல்லாம் நினைத்தருளும், அதெல்லாம் உமக்கு முன்பதாக நிற்கட்டும், மன உத்தமமான நடந்தேனே என்று சொல்லி சொன்னார். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது அது எந்த அளவு செய்தாராம்? 2 நாளாம் 30:26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலினுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. பண்டிகை எப்படி நடந்துச்சு? எந்த அளவு சிறப்பா கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினாங்க? சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நாட்கள் முதற்கொண்டு இந்த அளவு பண்டிகை கொண்டாடினதில்லை. அந்த அளவு எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினார். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் உனக்கு உரிய ஆயுசு நாட்கள் முடிகிறது என்று சொல்லுகிற போது கண்ணீரோடு ஒரு சிறு ஜெபம் பண்ணினார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருடம் உன் ஆயுசு நாட்கள் கூட்டுகிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வெறும் ஜெபம் மாத்திரம், சிலர் உபவாசம் மாத்திரம் இருந்து தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய நற்கிரியைகள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தால், வாழ்க்கையில முக்கியமான ஒரு தேவை, வாழ்க்கையில நம்முடைய ஜீவன், அதற்கு தேவையான நன்மை, குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஒத்தாசை என்று வர வேண்டிய நேரம் வரும்போது நம்ம விண்ணப்பம் பண்ணி நம்ம ஒரு கண்ணீரோடு ஜெபம் மட்டும் பண்ணினோம்னு வச்சுக்கிடுங்க, பதில் தானா வரும். உங்களுடைய குடும்பம் தழை தோங்கும், செழித்திருக்கும், நிலை தோங்கும்.